Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to exercise 3B, B question and first Roman. So B question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா rupees 600 shares of a company are available at a discount of 20% if the company pays a dividend of 20%, the rate of return. So return நாலும் income நாலும் same தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்கம் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ரேட்டுனா எதுவும் இல்லை, பர்சன்டேஜ். ரேட்டுனா பர்சன்டேஜ், ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னால் ரிட்டர்ன் பர்சன்டேஜ், அதாவது இன்கம் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ கிவன் பாருங்கள். ஸோ இது பி கொஷனுக்கான கிவன். ₹600 வந்து என்னதுன்னா NV. ₹600 shares are available at a discount of, ஸோ டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால கிளியராக வந்து ₹600 வந்து எம்வி வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்வி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 20% சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 20% அகேன். ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டு ஃபைண்ட் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா வந்து இன்கம் பர்சன்டேஜ் ஃபார்முலா. ஜஸ்ட் இங்கே லிசன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தாவே வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் இருக்குது, கண்டிப்பாக ருப்பீஸில் சேஞ்ச் பண்ணணும். ருப்பீஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்? 20/100 இன்ட்டு எந்த வேல்யூ போடணுன்னா நாமினல் வேல்யூ தான் போடணும். நாமினல் வேல்யூ போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து 120. ஸோ இப்போ எம்வின்றது டிஸ்கவுண்ட்ன்றதுனால சப்ராக்ட் பண்ணணும். நாமினல் வேல்யூ 600லேருந்து 120 சப்ராக்ட் பண்ணணும். இதுவே ப்ரீமியம்னா ஆட் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுவீங்க. 600 மைனஸ் 120. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 480 தான் உங்களோட எம்வி. ஓகேவா? ஸோ நம்ம இதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபார்முலா இருக்குது. ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆர் இன்கம் பர்சன்டேஜுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தால இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் எம்வி ஈக்குவல் டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி, இன்கம் வந்து இன்கம் பை 100 இன்ட்டு எம்வி வேல்யூ பாருங்கள் 480. டிவிடெண்ட் வந்து 20% சொல்லியிருக்காங்க. 20/100 இன்ட்டு பர்சன்டேஜ் கொடுத்தாவே பை 100 போட்டுக்கோங்க. இன்ட்டு என்வி வந்து நம்மளுக்கு 600ன்னு தெரியும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். என்னென்ன கேன்சல் ஆகுமோ இது வந்து ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். பிகாஸ் 10 இருக்கிறதுனால எனக்கு பாயிண்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 120. இந்த சைடு வந்து 48/10 இருக்குது. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனா அந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 எடுத்துகிட்டு போங்க. அந்த சைடு இது டிவிஷனில் டினாமினேட்டரில் இருக்குது, அது சைடு போணுச்சுன்னா நியூமரேட்டரில் போகும். அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஐ வந்து 120. இப்போ பாருங்கள் இது டினாமினேட்டரில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போச்சுன்னா நியூமரேட்டருக்கு போயிடும். இது நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ரெசிப்ரோக்கலாக போகும். இன்டூவில் இருந்துச்சுன்னா அந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். இப்போ எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 12 டேபிளில் இது 10 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். 4 டேபிளில் 4, இது 2 டைம்ஸ், இது 5, இது 5. ஸோ ஆன்சர் வந்து 25%. இன்கம் பர்சன்டேஜ் பாருங்கள் 25%. எந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் படி கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.